நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் கொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடனவர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் நீல் நெடுங்கண்ணி தாயாருடனவர் அருந்தரும் அண்டமுழுதையார் திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களை வணங்கி என் பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் முக்கரங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொண்ட புராணத்திலே இளையான்குடி மாறநாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இது மைக்கா இளையான்குடி நாயனார் அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தவர். அத நாயன்மார்கள்ல இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், அடியார்களுக்கு தொண்டு செய்தவர் என்று சொல்லி அப்படி இருக்கின்ற பொழுது இளையான்குடி மாறநாயனார் அடியார்களுக்கு அமுது கொடுத்து தொண்டு செய்தவர். அவர் இளையான்குடி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி. வேளாளர் குலத்தில் நாயன்மார்கள் 13 நாயன்மார்கள் இருக்காங்க. இருக்கிறதுலே அதிகம் வேளாளர் குடி தான். 13 நாயன்மார்களில் இளையான்குடி மாறநாயனார் ஒரு அடியார். அவர் அடியார்களுக்கு எப்படியெல்லாம் தொண்டு செய்து வந்தார் அப்படிங்கிறது சென்ற வகுப்புல நல்லா பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது சிவபெருமானுடைய அடியாரா இருந்தா சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ஆறும் என்பு உணைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற அப்படின்னார். வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தது அப்படின்னா, அடியார்கள் இருந்து யாரா இருந்தாலும் சரி, அவ எந்த ஊரை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, குணமற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை அவருக்கு. அவருக்கு அடியார்னா என்ன அப்படின்னா, திருநீர் பூசிருக்கணும், கண்டிகை அணிந்திருக்கணும், அஞ்சலத்தை சொல்லணும், அவ்வளவுதான் அடியாருக்கு அழகு. புறத்துல என்னன்னா திருநீர் பூசிருக்கணும். அப்படி இருந்தா அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள போய் எதிர்கொண்டு அழைத்து வந்து வீட்டில் அமரச் செய்து அவங்க முன்னாடி கை குவித்து நின்று அப்படியே அவங்ககிட்ட பாத பூசையெல்லாம் செய்து அவர்களுக்கு அன்னபாலிப்பு செய்வார். கொண்டு வந்து மனை புகுந்து குலாபபாத விலக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவைத்திரத்தில் ஒப்பில்லா அண்டநாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சொல்லி, அப்படின்னா எந்த அடியாரா இருந்தாலும் அழைத்து கொண்டு வந்து ஆசனத்தில் அமரச் செய்து பாத பூசைகள் எல்லாம் செய்து அதற்கு பிறகு அவருக்கு அமுது கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, 4 வகையான உணவுகள் அறுசுவையோட கொடுப்பார் என்று சொல்லி சென்ற வகுப்புல அதெல்லாம் நம்ம விரிவா சிந்திச்சோம். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு என்ன அப்படின்னா, அப்படி தினசரி அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சதுனால அவருடைய செல்வம் குபேரனை போல உயர்ந்து நிற்கிறார். குபேரன் அளவுக்கு செல்வத்தை அவர் சாமி கொடுக்கிறார். அதாவது ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உளமகிழவே, அடியார்கள் உளமகிழ்ந்து உண்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அந்த செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் இவருக்கு பெருகுது. அப்படி பெருகி நல்ல செல்வ செழிப்பில் இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது சாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, செல்வம் இருக்கிற பொழுது யாரு வேணாலும் சிவப்பணி செய்யலாம் இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே எளிமையா செய்வாங்க. அது இல்லைனாலும் செய்ய முடியும் அடியார்களால அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைச்சார். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, வறுமை வருவது போல் ஒரு திருவிளையாடல் பண்ணார் பெருமான். ஆமா, வறுமை பதம் புக அப்படின்னு சொல்றார். வறுமை இல்ல, வறுமை பதம் அப்படின்னா வறுமை போன்ற ஒரு நிலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய செல்வம் எல்லாம் குறையுது. அப்படி குறைஞ்சு இப்ப வறுமை நிலைக்கு வந்துட்டார். அப்படி வறுமை நிலைக்கு வந்தாலும் கூட நாயனாருடைய வளம் தான் சுருங்குச்சு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தான் சுருங்குச்ச வழிய அவருடைய மனசு கொஞ்சம் கூட சுருங்கல அப்படின்னு சொல்றார் சேக்கிழ பெருமான். அதான் 7வது பாட்டு, அருமையான பாட்டு. அப்படி எப்படி எல்லாம் செஞ்சார் அப்படின்னா, கையில பணம் இல்லை, அதனால செல்வம் இல்லாதனால கடன்கள் பொருள்கள் இருக்கிற பொருள் எல்லாம் வித்து செய்யறார். அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு
அப்புறம் அதுக்கு மேலே கடன்கள் எல்லாம் நிறைய வாங்கி செய்கிறார். ஒரு அளவுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்படி தவறாது அந்த பணியை முதல்ல செஞ்சதை விட சிறப்பாக செய்கிறாராம். சேக்கிழார் பெருமான் சொல்லார், செல்வ நிலையில் இருக்கிற பொழுது செய்ததை காட்டிலும் வறுமை நிலையில் அதை விட சிறப்பாக செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதாவது செல்வ நிலையில் அடியார் பணி செய்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், இல்லைன்னா செய்ய முடியாதுங்க. வறுமை நிலையில் அதை செய்கிறதுக்கு உழைப்பு வேணும், இல்லைன்னா செய்ய முடியாது. செல்வ நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க அடியார் பணி பாத பூஜையெல்லாம் செஞ்சு அடியாரை பணி செய்கிறதுனா ரொம்ப பக்குவம் வேணும், இல்லைன்னா செய்ய முடியாது இல்லைங்களா. ஆனால் ரொம்ப வறுமை வந்த பின்னாடி அதை செய்கிறதுக்கு மனசில் உழைப்பு வேணும். என்ன இருந்தாலும் நான் என்னுடைய பணியை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உழைப்பு வேணும். அதான் நாயனார்கிட்ட இருந்தது. நம்முடைய நாயன்மார்கள் எப்படின்னா எந்த நிலையிலையும் அவர்கள் செய்த தொண்டிலிருந்து கொஞ்சம் கூட அவங்க வலுவவே இல்லை. என்னென்னா அவங்களுக்கு தேவை என்னென்னா கொள்கை, அதே மாதிரி தொண்டில் உழைப்பு தவறாது செய்யணும் அப்படிங்கிறது தான். அவங்களுடைய தொண்டு செய்யறதுக்கு இடையூறு வந்தாச்சு அப்படின்னா உயிரை கூட துறக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த மாதிரி நம்முடைய நாயன்மார்கள். இதில் 7வது திருப்பாட்டு இன்னைக்கு பார்க்குறோம். என்னவாறு வலம் சுருங்கவும் எம்பிரான் இளையான்குடி மன்னன் மாறன் மனம் சுருங்குதலன்றி உள்ளன மாறியும் தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டுமின் முன்னை மாறி திருப்பணிக்க முதிர்ந்த கொள்கையராயினார். ரொம்ப ஏழ்மை, வசதி எல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்போ வறுமையில் இருக்கிறார். ஆனால் சேக்கிழார் பெருமான் மன்னன் அப்படிங்கிறார் பாருங்க. செல்வ நிலையில் இருக்கிற பொழுது கூட மன்னன் சொல்லல. இப்போ வறுமை நிலையில் அப்போ செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அப்படின்னு சொல்லி குமரகுருபர் சொல்லாருங்க. யாரு பெரிய கோடீஸ்வரம் பணக்காரன்னா எனக்கு போதுன்னு யாரு நினைக்கிறான்னா அவன் தான் பணக்காரன். பெரிய ஊரெல்லாம் இந்த ஊர்லயே பாதி அவனதான் இருக்கும். இந்த முன்ன இருக்கிற பாதி நானே வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அவன் ஏழை தான். எனக்கு இருக்கிறது போதும், சாப்பாடு இருக்குது, துணிமணி எல்லாம் இருக்குது, குடியிருக்கிறதுக்கு வீடு இருக்கு, அப்புறம் அது போக கோயிலுக்கு போறதுக்கு வர்ற அளவுக்கு வசதி இருக்குது, சாமி கும்பிடலாம், சாமிக்கு தொண்டு செய்யலாம், போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிற பாருங்க, அவன் தான் பெரிய பணக்காரன். அதாவது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே, அவா எனப்படும், நல்குறவு என்பது அவா எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த ஆசை அப்படிங்கிறது தான் வறுமை அப்படின்னு சொல்லி குமரகுருபர் சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப பெரிய சொல்லு. தமது செல்வங்கள் சுருங்கிய போதிலும் எமது பெருமானும் இளையான்குடியின் தலைவருமாகிய மாறனார் மனநிலை சிறிதும் சுருங்காமல் நின்று மன்னன் மாறன் மனம் சுருங்குதல் அன்றி உள்ளன மாறியும் தம்மிடம் இருப்பனவற்றையெல்லாம் மாற்றியும் தன்னை மாறி கொடுக்கத்தக்கன வகை கடன்களை வாங்கியும் பின்னர் முன்னர் செய்து வந்த ஒப்பற்ற அடியார் பூசையாகிய திருப்பணியிலே மேலும் முருகிய நிலைமையை உடையவராயினார். முதல்ல செஞ்சதை விட இப்ப ரொம்ப உரைப்பா செய்யற, வறுமை வந்ததுக்கு பிறகு செய்யற. இன்னவார் அப்படின்னா தில்லை மண்ணினார் உண்ணுதலும் அதனால் வளம் சுருங்கியதும் ஒன்றினொன்று இடையீடு பெறாது உடல் நிகழ்ந்தன. கரெக்டா வறுமை வருகின்ற பொழுது சாமி வர்றார், அவருடைய இல்லத்துக்கு சாமி வர்றார். வறுமை வந்ததுக்கு பிறகு சாமி வர்றாருங்க. இளையான்குடி மன்னன், இளையான்குடி மன்னன் அப்படின்னாரு. மன்னன் என்றால் இங்க அவ்வூரில் ஒரு சிற்றரசராகவோ அல்லது ஒரு குறுநில மன்னராகவோ இருந்தனர் என்றும் மாறன் என்பது பாண்டி நாட்டு அரசின் வழக்கு பெயர் என்றும் இங்கு ஆராய்ச்சி செய்வார். மாறன் அப்படிங்கிறது பாண்டி நாட்டில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வேளாளர்கள் கொண்டு வழங்கியது ஒரு பெயர் போலும் என்று சொல்லி சொல்றாருங்க. மன்னன்னா முன்னர் வளம் பெருகிய காலத்தன்று வளம் சுருங்கிய காலத்து இங்கு மன்னன் என்றதன் காரணம் அந்த மனசு சுருங்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனம் சுருங்குதல் அன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனம் சுருங்குதல் இல்லாத துணையான எல்லா செல்வம் உடையார் ஆதலின் மன்னன் என்று சொல்லி சொல்றாரு. செல்வம் இல்லாமை கருதி அடியார் பூசையை சுருக்க எண்ணாது உள்ள காலத்து செய்தது போலவே செய்தல் வேண்டும் என்று மனத்தில் ஆர்வம் மிக உடையவராய் செயல்புரிதல். பூசலார் நாயனுடைய சரீரத்தில் இதை நம்ம பார்க்கலாங்க. ஆமா, பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது அது செல்வம் இருக்கிற பொழுது செய்யணும், இல்லாத பொழுதும் அதுக்கு தக்க போல செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒற்றி முதலிய, ஒற்றினா கடன் வாங்குறதுங்க, பொருள்களை அடமானம் வச்சு வாங்குறது, அதுக்கு பேர் ஒற்றி. சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமான்கிட்ட சொல்லுவாருங்க, திருவாரூர்ல கண்ணு கேட்கிற பொழுது சொல்றாரு, ஒரு கண்ணு காஞ்சிபுரத்தில் கிடைச்சிருது, இன்னொரு கண்ணு இன்னும் கிடைக்கல. திருவாரூர்ல பாடுற பொழுது மீளா அடிமை பதிகத்தில் சொல்றாரு, விற்று கொள்ளீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேங்கிற. உங்களுக்கு நான் உடமையான பொருள், அது நானே விரும்பித்தான் உங்ககிட்ட அடிமையா வந்திருக்கிறேன், என்ன தேவையில்லைன்னு வித்துருங்க
அடமானமெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா உங்களுக்கு முழு உரிமை நான், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ ஒரு கண்ணு வேணும்னு கேட்குறேன், நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, இருந்தால் பரவாயில்ல, உனக்கு என்ன தேவையில்லைன்னா நீங்கள் வந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறார். விற்று கொள்ளீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தை ஆக்கினீர், எற்றுக்கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே பலிபட்டீர், மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரு. எனக்கு இன்னொரு கண்ணு கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க சாமி அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட பேசுகிறார். அதான் அந்த பாட்டில் அருமையான இடம் அது. இந்த ஒற்றி வைத்தல் அப்படிங்கிறது, ஒற்றி அப்படிங்கிறது என்னன்னா அடகு வைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி அடகு வைத்தல்லாம் அடியார் பணி செய்யறதுன்னா நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாயன்மார்களுடைய தொண்டு அப்படின்னா அது நாயன்மார்கள் மட்டும்தான் செய்ய முடியுங்க. அவங்க திருவடியை நம்ம வணங்கத்தான் முடியுமா வழிய செய்யவே முடியாது. ஆமாம், நம்ம ஒற்றை ஒரு பொருளை அடமான வச்சு இருக்கிற பொருளை விற்று நம்ம சாப்பாட்டுக்கு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அடியார்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் நமக்கு என்னைக்கு நல்லறிவு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பல்லூலி காலம் பயின்றால் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் சொல்கிறார். ஒரு நல்லறிவு வர்றதுக்கு எவ்வளோ காலம் நம்ம பாடுபடணும்னா பல்லூலி காலம் அப்படிங்கிற, கொஞ்ச நாளெல்லாம் இல்லை, பல்லூலி காலம். அந்த மாதிரி நாயன்மார்கள் அப்போ எத்தனை ஜென்மத்தில் அவங்கெல்லாம் வந்து புண்ணியம் செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கணும். நம்ம தன்னை மாறி இருக்க கடன் இருத்தலாவது கடன்பட்ட பொருளை மேல தருதல், மாறி இருக்கத்தக்கன என்றது ஒற்றி வைத்த பொருளை ஒற்றி என்ற தன்மையை மாற்றி அதன் உரிமை நீக்கி விலைப்பட்டது என்னும் தன்மை அடையும்படி சொல்றார். அந்நாளில் அடிமை விற்கும் வழக்குண்மையின் தன்னையும் விற்று என்று உரை கூறுவார் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்தில் அடிமை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. மாறில் திருப்பணினர் ஒப்பற்ற அடியார் போசை இங்கு இறைவன் பணியோடு ஒப்ப திருப்பணி. எப்படி சிவபெருமானுக்கு நம்ம தொண்டு செய்யறோமோ அதே மாதிரி தான் அடியார் பூசையும். இதையும் திருப்பணின்னு சொல்றார். அடியார் பூசை பல இடங்கள்ல திருப்பணின்னு சொல்லியிருக்கிறார். எங்க வருது இன்னொரு இடத்துல அப்படின்னா இது எரிபத்த நாயனார் புராணத்தில் வருது. தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமி யாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்ன அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமையுன்னு திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னார். இந்த சரியத்தில் சிவகாமி ஆண்டாருடைய மலர் எல்லாம் முடிஞ்சு, சரிதமெல்லாம் முடிஞ்சு, இறந்து போன பட்டத்து யானை உயிர் பெற்று எழுந்துருது. அப்புறம் குத்துக்கால் பாகர்களும் உயிர் பெற்று எழுந்துடுறாங்க. யானை உயிர் பெற்று எழுந்தோடனே அரசர் என்ன செய்யறாருன்னா புகழ் சோழனார் பட்டத்து யானை மேலே ஏறி அவர் ராஜா போயிட்டார், அவர் அரசவைக்கு போயிட்டார். அதே மாதிரி மலரெல்லாம் கீழே சிந்தி இருந்தது. யாருக்கு? சிவகாமி ஆண்டாருக்கு. மீண்டும் கூடைக்கு வந்துருச்சு மலரெல்லாம். அவர் மலர் எடுத்துட்டு கோயிலுக்கு சாமி கூட போயிட்டார். சாமிக்கு திருப்பள்ளி தாமம் கொடுக்கறதுக்கு போயிட்டார் கரூர் ஆணிலையப்பருக்கு. இப்போ எஞ்சி இருக்கிறது யார் அப்படின்னா எரிபத்த நாயனார் மட்டும்தான் இருக்கார். அவருடைய தொண்டை என்னன்னா இவருக்கு சாமிக்கு மலர் கொடுக்கறது, அவர் அரச பணி இருக்குது. அவருக்கு என்னன்னா அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அதை துடைக்கிறது தான் அவருடைய பணி. இந்த ரெண்டு பணி எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் அடியார் பணி அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது தான் செஞ்சுக்கணும். அதனால பணியை தேடிட்டு போனார். எப்பாவது அடியார் பணி எங்காச்சும் கிடைக்குமா, ஏதாவது அடியார்களுக்கு பணி செய்யலாமா அப்படின்னு தேடிட்டு போனார் சொல்றாருங்க. அதான் திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். சிவக்கணி அந்த இடத்துல உரை நல்லா எழுதுவார். அடியார் பணி இந்த இறைவன் பணி எப்போ வேணாலும் செய்யலாம், அதே மாதிரி அரசு பணி எப்போ வேணாலும் செய்யலாம், அடியார் பணி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி இந்த இடத்துல மாறில் திருப்பணிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மாறில் திருப்பணின்னு ஒப்பற்ற அடியார் பணிங்க. ஆமா, அது சொல்றார். மிகச்சிறிய வருத்தம் வந்தவுடனே தாம் செய்யும் இறைவனை அடியார் பணியில் பிறந்து விடும். இந்நாள் பேதை உலகிற்கு அறிவுறுத்திய வகை காண்க என்று சொன்ன ஒரு சின்ன துன்பம் வந்தால் கூட நம்மளால செய்ய முடியாதுங்க. நம்ம குடும்பத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு துன்பம் வந்துன்னு வைங்களேன், நமக்கு வந்து அந்த பணி செய்யறதுக்கு விருப்பம் வராது. ஆனால் நாயன்மார்கள் அப்படி அல்ல, எந்த நிலையிலும் பணி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சிறப்பு. அப்படி இருக்கிற பொழுது சாமி வீட்டுக்கு வர்றாருங்க. எப்படி வர்றாரு அப்படின்னா, எப்பொழுதும் சாமி எப்படி வருவார்? விடையில வருவார் இல்லையா? விடையோட தானே பெருமான் வருவார், உமையம்மையோட வருவார், தனியாக வரமாட்டார். இங்கே வந்து நாயனார் வீட்டுக்கு விடையும் வரல, அதே மாதிரி அம்மாவும் கூட வரல, சாமி தனியாக வர்றார். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இதில் உரையாசிரியர் எழுதுறார் சிவகுணி ஐயா. என்னன்னா, அம்மா வந்து ரொம்ப கருணையே வடிவமானவர் இல்லைங்களா? சாமி பேர் பெருங்கருணை நாயகி. எங்க? அவினாசியில்
கருணையே வடிவமான அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகள் இப்படி வறுமையில் இருக்கிறத பார்க்கறதுக்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த நிலையில் பார்க்கறதுக்கு அம்மா வரமாட்டேன்ட்டாங்களாம். அப்புறம் விடை அப்படிங்கிறது அறக்கடவுள் இல்லைங்களா? விடை அறக்கடவுளாக இருக்கிறதுனால அதுவும் வந்து அறக்கடவுள் வந்து தர்ம தேவதை தானே அங்கே விடையாக இருக்குது, அது நானும் வரமாட்டேன் அப்படின்ட்டுச்சான். அதனால் சாமி தனியாக வந்தாராம் அப்படிங்கிறாரு இந்த பாட்டில். சாமி தனியாக தான் வருவார், எல்லா வீட்டுக்குமே அப்படி தான் வராரு. ஆனால் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் சொல்கிறார் உரையாசிரியர். அதான் இந்த பாட்டு. மற்றவர் செயல் இன்னதன்மையதாக மாலையனானவ கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார் பெற்றம் ஊர்வதும் இன்றி நீடிய பேதையால் உடன் இன்றியோர் நற்றவத்தவர் வேடமே கொடு ஞாழம் உய்ந்திட நன்னினார். எதுக்காக வந்தார் அப்படின்னா இந்த உலகம் உய்யும்படியாக வந்தார். பெற்றம் ஊர்வதும் இன்றியே பேதையால் உடன் இன்றியோர் நற்றவத்தவர் வேடமே கூட ஞாழம் உய்ந்திட நன்னினார். இந்த உலகம் உய்யும்படியாக பெருமான் வந்தான். இளையான்குடி மாறநாயனாருடைய வீட்டுக்கு வந்தது, அதாவது மற்றவர் செயல் இன்னத்தன்மையதாக இப்படியெல்லாம் நாயனார் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத திருவடி பெருமான் இல்லையா? திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத பெருமான். திருமால் வந்து பன்றியாக அவதாரம் எடுத்து, அதே மாதிரி நான்முகன் அன்னப்பறவையாக அவதாரம் எடுத்து அடியும் முடியும் காண முடியாத பெருமான் நாயனாருடைய வீட்டுக்கு வர்றார். பாருங்க, இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு அப்படி நடந்து வர்றார், கால் தோய நடந்து வர்றார். அது விடையில கூட வரல. அவர் பார்த்து நினைச்சா வெள்ளை யானையிலேயே வந்து இறங்கலாம் இல்லையா? வெள்ளை யானையில வந்து இறங்குறவர் எப்படி வந்து இறங்குறாரு? விடையில வந்து இறங்குறாரு பாருங்களேன். சாதாரண ஒரு மாட்டு மேல ஏறி வந்து இறங்குறாரு. அதுவும் இல்லாம நடந்து வர்றாரு. இப்போ அதுவும் இல்லாம நடந்து வர்றாரு. அம்மாவும் கூட வரல அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த வெற்றியுடைய பன்றியும் அன்னம் அறியாத கொள்கையினார் இறைவனார் இடப வாகனத்தை மேற்கொள்வதும் இல்லாமல் என்றும் தம்முடன் நீடியுள்ள உமாதேவியார் உடனில்லாமல் ஒரு நல்ல தவசியாரின் திருவேடத்தினையே மேற்கொண்டு இந்த உலகம் உய்யும் பொருட்டு எழுந்தருளி வந்தனர் அப்படின்னா இந்த உலகமெல்லாம் உய்வடையணும்னு சொல்லி சாமி வந்திருக்கார். அது இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு அப்படி வந்திருக்கார். ஆமா, மாலையனான கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியும். இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? திருமாலும் பிரமனும் அடிமுடி தேடியது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் கண்டுபிடிக்க முடியல இறைவன் திருவடி அப்படின்னா இறைவனிடத்தில் அன்பு கொண்டு அவங்க செயல் தேடலை. அவங்க நான் பெரியவனா நீ பெரியவனா, திருவடியை பார்த்தா திருமால் பெரியவன், திருமுடியை பார்த்தா பிரம்மன் பெரியவன். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு இது, நான் பெரியவனா நீ பெரியவனா ரெண்டு பேரும் பார்க்க முடியல இல்லைங்களா? அதனால அவங்களால பார்க்க முடியல. அதான் புக்கனைந்து புரிந்தளரிட்டிலர் நக்கனைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கனைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணலுற்றாரங்கு இருவரே என்று சொல்லி லிங்கபுராண குறுந்தொகையில் அப்பர் சாமிகள் பாடுறார். அவங்க ரெண்டு பேரும் பூவும் கொண்டு வந்து பெருமான வழிபாடு செய்யலை, பூவும் நீரும் கொண்டு பெருமான வழிபாடு செய்யாதனால திருவடி காண முடியல அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இந்த இடத்துல அப்படிப்பட்ட பெருமான் இங்க அவரே இறங்கி வர்றார். நம்ம பெற்றமும் பேதையாலும் உடன்கூடிய கோலம் என்று சொல்லி பின்னர் அருள் புரியும் கோலத்தோடு நாயனாருக்கு அருள் செய்ய வருகின்ற பொழுது அம்மாவை கூட கூட்டிட்டு வர்றார். அம்மாவை கூட்டிட்டு வந்து தான் அருள் செய்யறார். ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனாய் தோன்றிப்பார் கடைசியா. ஆமா, ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனாய் தோன்றி அப்படின்னு சொல்லி அருள் செய்யற பொழுது அம்மா கூட வராங்க. நாயனாருக்கு விரைந்து அருள் செய்ய கருதி தேவியும் ஊர்தியும் மறந்து புறப்பட்டு வந்தனர் என்பார் உண்டு. இது பொருந்தாமை தேற்றம். கருதுவார் தங்களுக்கு வானலாது ஆறுமில்லைவார் புலல் மங்கையோடும் ஆனலால் ஊர்வதில்லை ஐயாரனார்க்கு என்று சொல்லி நேரிசையில சொல்றார். ஒரு நற்றவத்தவர் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தவ வேடத்தோடு பெருமான் வர்றார். ஆமா, அப்படி தவ வேடத்தோடு வர்றார். மெய்த்தவம் என்று மெய்த்தவ வேடத்தோடு வர்றார். ஞானம் முந்திட உயிர்களுக்கு உய்வடையும் பொருட்டாக சாமி வந்து அந்த மாதிரி வர்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அடுத்த திருப்பாட்டு, அவர் வந்த காலம் எப்படின்னா ஆவணி மாசங்க, நல்ல மழை காலம். அப்படியே மழை பெய்து கொண்டே இருக்குது, விடாம மழை பெய்யுது. அப்புறம் எல்லா வீடும் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு நேரமாச்சு, அவங்க எங்கே கதவை அடைச்சிட்டு படுத்தாச்சு. அந்த நேரத்தில் நாயனாரும் அவர் மனைவியாரும் மட்டும் தூங்காமல் படுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா சாப்பாடு இல்லை 2-3 நாளாக, அதனால் தூக்கம் வரல. சாப்பிட்டா தானே தூக்கம் வரும். நம்ம ஒரு 2 இட்லி கம்மியாக சாப்பிட்டாவே அந்த அன்னைக்கு தூக்கம் வராது. அதுக்கு 3 நாளாக சாப்பிடாம இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? அதனால் 2 பேரும் அப்படியே தன்னந்தனியாக இருக்கிறாங்களாம். அது எப்படி இருக்கிறாங்கன்னா எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறாங்க.
கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க? ஒரு தடவை போய் கேட்டால் கொடுப்பாங்க, பொழுதுனைக்கு கேட்டால் கொடுப்பாங்களா? அவர் வாங்கினவர் அவருக்கா வாங்கினார், அடியார்களுக்கு தான் வாங்கினார். ஆனாலும் யாரும் இல்லையா, தன்னந்தனியாக இருக்கிறாங்களா, ஆதரவு இல்லாத இருக்கிறாங்களா? அந்த பாட்டில் சொல்றார் பாருங்க, மாரிக்காலத்து இரவினில் வைகியோர் தாரிப்பின்றி பசிதலை கொள்வது வாரித்து இல்லம் அடைத்த பின் பண்புற வேரித்தாரான் விருந்ததிர் கொண்டனன். அதாவது வேரித்தாரான் அப்படின்னா வேளாளர்களுடைய அடையாள மாலைங்க. குவளை மலர், குவளை மலருக்கு ஒரு பண்புண்டு, அதை நான் விளக்குற சொல்லிட்டு சொல்றேன் நான். அதாவது மாரிக்காலத்து இரவினில் வைகியோர், நல்ல மழைக்காலம், மழை பெஞ்சிட்டே இருக்குது, நல்ல இரவு நேரம், அப்படியே வைகியோர் தாரிப்பின்றின, தன்னந்தனியா இருக்கிறாங்க. அதே மாதிரி தூக்கம் இல்லாம, அப்படி தனியா ஒரு ஆதரவும் இல்லாம பசியோட அப்படி படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போய் ஒருத்தர் கதவை தட்டுறாரு. அப்படி கதவை தட்டினா நம்மளா இருந்தால் தூங்குவோம், கண்ணை மூடி படுத்துக்குவோம். எந்திரிப்புமா நம்ம இந்நேரத்தில் யாராவது சொல்ல தாங்க முடியலன்னு கண்ணை மூடி படுத்துக்குவோம். அவங்க எழுந்து வந்து அழைச்சிட்டு போய் அவரை தலையெல்லாம் தோட்டுறதுக்கு துணியை கொடுத்து ஆசனம் கொடுத்து அமரச் செய்து எப்படி அன்னம்பாளிப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். அதாவது எந்த வழியிலையும் சாப்பாடு போடவே முடியாது, எந்த வழியிலையும் சாப்பாடு போடவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் போட்டிருக்கிறார். அதான் அது வேரித்தாரான்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அருமையான ஒரு இடங்க. வேரித்தாரான் அப்படின்னா 13 வேளாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 13 வேளாளர்கள்ல இந்த ஒரு இடத்துல தான் அடையாள மாலை சொல்றார். வேரித்தாரான்கிற குவளை மலர் அடையாள மாலையா சொல்றார். ஏன் அப்படின்னா, அந்த குவளை மலருக்கு ஒரு பண்பு உண்டுங்க. என்ன அப்படின்னா, நல்ல மழை காலத்தில் நல்லா செழிப்பாக இருக்கும் செடி. அந்த செடி வளர்ந்து மலர் மூலமாக வண்டுகளுக்கு தேன் கொடுக்கும். அந்த குவளை மலர் மழை காலம் போயிடுச்சுன்னா என்ன செய்யுமா, தண்ணியே இல்லைனாலும் அந்த சேர் இருக்குது பாருங்க, அந்த சேற்றினுடைய ஈரப்பதத்திலிருந்து மலர் வாடாமல் வச்சு அந்த மலர் மூலமாக வண்டுகளுக்கு தேன் கொடுக்கும். சரி, அந்த சேரும் காஞ்சி போயிடுச்சுன்னா தண்டு இருக்குது பாருங்க, தண்டில் இருக்கிற ஈரப்பதத்தின் மூலமாக மலர் வந்து வாடாமல் இருக்குமா. அப்படியே தன்னை வருத்தி கொண்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த குவளை மலர் வந்து தேன் கொடுக்குமா. எதுக்கு? வண்டுகளுக்கு. அது மாதிரி இவர் தன்னை வருத்தி கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவா செஞ்சிருக்கிறார். ஆமா, அது இல்லைன்னு சொன்னதே இல்லை அடியார்களுக்கு. அதனால இந்த இடத்துல வேரித்தாரான் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வை பாட்டி கூட அதை பற்றி அகநானூற்றில் பாடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீர்கால் யாத்த நிறையதல் குவளை கோடையொற்றினும் வாடாதாகும் அப்படிங்கிறாங்க. கோடை காலத்திலே அந்த மலர் வாடாது. நீர்கால் யாத்த நிறையதல் குவளை கோடையொற்றினும் வாடாதாகும் என்று சொல்லி, கோடை காலத்திலும் வாடாமல் இருக்கக்கூடியது அந்த குவளை மலர் என்று சொல்லி அவர் அந்த தன்னை வருத்தி கொண்டு அப்படி கடைசி வரைக்கும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்த பெருமை இளையான்குடி நாயனாருக்கு உண்டுங்க. ஏன்னா அவர் இந்த 13 வேளாளர்கள்ல இவர் ஒருத்தர் தான் விவசாய தொழில் செய்தவர். ஏரின் வளத்தில் வந்த அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழ பெருமான். ஏர் தொழில் செய்தவர் இவர் தான். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க இது. இந்த மாரிக்காலத்து இரவுனா நல்ல மழை காலம் அப்படின்னு சொல்றார். வைகினா தனியா படுத்திருக்கிறாங்க, பட்டினியோடு இருக்கிறாங்க, அதனால தூக்கம் வரல. அப்படி தாரிப்பின்றிய ஒரு ஆதரவும் இல்லாம என்று சொல்றாரு. பசிதலை கொள்வது, ரொம்ப பசியோட படுத்திருக்கிறாங்க. இல்லம் அடைந்தவின், இது நாயனார் விருந்து கொண்ட நேரம் குறித்தது. எல்லா வீட்லயும் கதவை அடைச்சாச்சு, அந்த ஊர்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்போ ஒரு நாயனாரு இவர் வந்திருக்கிறார். இல்லம் அடைந்தவின் அப்படின்னு சொல்ற. இல்லம் அடைத்தவின் நன்னினார் வேரித்தாரான், இது வேளாண்குடி குவளை மலராகி அடையாள மாலை குறித்தது என்று சொல்லி, விருந்தர் இல்லக்கதவு தாளிட்டு அடைத்தவின் நன்னிய நற்றவர் பசித்து வருந்தவர் என்று சொல்லி அப்படியே கதவை தட்டுறாரு. அவங்க வந்து கதவை திறந்து உள்ள அழைச்சிட்டு போறாங்க என்று சொல்லி சொல்றாரு. அது இப்ப உள்ள போனோடனே இந்த 10வது பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பாட்டு ரொம்ப வேகமா சொல்லுவார் சேக்கிழ பெருமான். ஏன்னா நாயனார் வந்த அடியார் பசியோடு இருக்கிறார். அவருக்கு வந்து இப்ப இதெல்லாம் வந்து அவருக்கு சாப்பாடு போடணும், இப்ப பசி ஆத்தணும். அதனால அந்த வயல்ல போய் விதைச்சனல் எடுத்துட்டு வர வரைக்கும் இந்த 10 பாட்டு ரொம்ப வேகமா சொல்லி, சின்ன சின்ன பாட்டா இருக்கு பாருங்க. 4 சொல்லுதான் இருக்கும், ரொம்ப சின்ன பாட்டா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, சீக்கிரமா அடியாருக்கு சாப்பாடு போடணுமா. அந்த வேகத்தை சேக்கிழ பெருமான் தன்னுடைய பாடல்லையே காட்டுறாரு. முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா,
உள்ள வந்தார். அடியவர் வர்றார், சாமி தான் வர்றார், அவங்களுக்கு சாமின்னு தெரியாது. வந்த உடனே மலையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கிறார். அதனால அதெல்லாம் ஈரத்தை எல்லாம் போகிறதுக்கு ஒரு துணி கொடுக்கணும் இல்லையா, ஒரு துண்டு ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. தொடச்சிக்கிறாரு, தொடச்சிட்டு உட்கார சொல்றாங்க, உட்காந்துக்கிறாரு. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் எப்படி அண்ணம்பா ஒன்றும் இல்லை வீட்டில், அது அம்மாவுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். ஆனாலும் சாப்பாடு போடணும், எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல அருமையாக காட்டுறாருங்க சேக்கிழ பெருமான். ஒரு நாயனார் ஒரு அடியார் வந்தா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எப்படி உணவு படைப்பது அப்படிங்கிறது இந்த சரியத்தில் சொல்றாருங்க. இப்ப சொல்றாரு பாருங்க, ஈரமேனையை நீக்கி இடங்கொடுத்தார இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் தார மாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என் என்று சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, அவருடைய ஈரமேனையெல்லாம் திருமேனியின் ஈரம் போக்கி அவரை எழுந்தருளிவிக்கு ஒரு இடம் கொடுத்து அமர்றதுக்கு ஒரு இருக்கை கொடுத்து நம் மன நிறைவு கொள்ளுமாறு அமுதூட்டுவதற்கு ஆசை கொண்டவையினாலே அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்திருக்கிறாரு, இவருடைய பசி துன்பத்தை நாம் தீர்ப்பதற்கு என்ன செய்வது, அவர் பசியோடு வந்திருக்கிறாரு, அவருடைய பசியை நீக்கிறதுக்கு நாம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்கிறாரு. ஈரமேனையை நீக்கி அப்படிங்கிறது இடம் கொடுத்து வந்தவருக்கு இப்படி இன்னமுது ஊட்டுவதற்கு அப்படின்னா தனக்கு உணவு கிடையாது, 3 நாள் பசியோடு இருக்கிறாங்க, நீ கொஞ்சம் தள்ளிக்கு அவருக்கு மறைக்க, இந்த பக்கம் தள்ளி, அவரும் கஷ்டப்படுறாரு, நீங்க கஷ்டம். அதனால அந்த எப்படியாவது சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தாரமாதர்னா தாரமாகிய அம்மையாருங்க, மனைவின்னு பேர், தாரம்னா மனைவி தானே, அதனால மனைவி அம்மா கிட்ட கேட்கிறாருங்க. தபோதனர் திறவே பசித்தார் அப்படின்னா, தபோதனர் அப்படிங்கிற இந்த இடத்துல அருமையான இடம். தபோதனர் அப்படின்னா தவத்தையே தனமாக உடையவர் அப்படிங்கிறாரு. தவம்னா என்னன்னா சிவபூஜை தான் தவங்க. அப்ப சிவபூஜை செய்யறதை விட ஒரு சிறந்த தவம் எதுவுமே கிடையாது. நீங்க சும்மா போய் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதா தவம் நல்லா நினைக்க வேண்டியது இல்லை. சிவபூஜை பண்றதா தவம் அப்படிங்கிறார். சேப்பனை உரையில சொல்ற அதான் தபோதனர் அப்படிங்கிறார். அப்படி சிவபூஜை பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளவு புண்ணியம்னா அந்த சிவபெருமானுக்கே கொடுத்த மாதிரி அப்படிங்கிறார். இது எங்க இருக்குதுன்னா திருமந்திரத்தில் இருக்கு. திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரத்தில் சொல்றாருங்க, தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படிங்கிறார். அது எப்படிங்க, ஒருத்தர் தானே சாப்பிட்டாரு, அது எப்படி 3 புவனத்துக்கும் போய் சேரும் அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் விளக்கு எழுதுறாரு. ஒரு அடியார் சாப்பிட்ட சாப்பாடு 3 உலகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் சேரும். அந்த சிவபெருமானுக்கு போய் சேர்ற சாப்பாடு 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது அப்படின்னு. அதை விட திருமந்திரத்தில் இன்னொரு அருமையான இடம் ஒன்று வருதுங்க. அதாவது ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர், ஆறிடும் வேள்வி அருமறை அந்தனர், ஆறிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனில்லை அப்படின்னார். 7ஆம் தந்திரத்தில் தான் அதுவும் வருது. அப்படின்னா என்னன்னா, ஒரு பக்கம் 1 கோடி அந்தணர்களுக்கு சாப்பாடு நடக்குது, உண்மையாலுமே நடக்குது. 1 கோடி அந்தணர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்தணர்கள் வேற, சிவாச்சாரியர் வேற, நீங்க 2 குழப்பிக்கூடாது. சிவன் கோயில் பூசை பண்ணக்கூடியவங்க வேற, அவங்களுக்கு பேர் சிவாச்சாரியார் இல்லைன்னா ஆதி சைவர். வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்கள் புரோகிதர்கள் வேற. அந்த புரோகிதர்களை பத்தி தான் திருமந்திரம் சொல்லுது. இப்போ 1 கோடி புரோகிதர்களுக்கு சாப்பாடு நடக்குது அந்தணர்களுக்கு. ஆனா அவங்க உண்மையிலேயே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு அடியார் நினைச்சாராம், ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டா நல்லா இருக்கும், ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டா பரவாயில்ல புண்ணியம் நினைச்சாராம். இந்த 100 கோடி பேருக்கு, இந்த 1 கோடி பேருக்கு உண்மையிலேயே சாப்பாடு போடுறதை காட்டிலும் அந்த ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சாரு பாருங்க, அதுதான் புண்ணியங்கிறார் திருமந்திரத்தில். திருமந்திர ஆசிரியர் சொல்றார், ஆறிடும் வேள்வி அருமறை அந்தனர், அருமறை நூலர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனில்லை அப்படின்ட்டு. இதுக்கு அது நிகரா சொல்ல முடியாது அப்படின்ட்டு. இப்ப அதனால தபோதனர் அப்படின்னா என்னன்னா தவத்தையே தனமாக உடையவர். தவம்னா என்னன்னா சிவபூசையே தவம்னா. எல்லாரும் சிவபூஜை பண்ணணுங்க. ஆமா, தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்துள்ளது 3 போகணும். என்னதான் வழிபாட்டுக்கு வந்தாலும் பண்ணினாலுங்க தீக்கை வாங்கி வழிபாடு செய்வது சிறப்பு. அதுலயும் சிவபூசை வாங்கி வழிபாடு செய்யறது அதை விட சிறப்பு. அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது.
நீங்கள் வந்து ஆச்சாரிய அபிஷேகம், நிர்வாண தீக்கையெல்லாம் நீங்கள் வந்து அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. குருநாதர் யாருக்கு கொடுக்குறாரோ அவங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் அதிகபட்சம் நீங்கள் வந்து இதே போதும், நமக்கு சிவதீக்கை வரைக்கும் வந்தாவே போதும், அதே பெரிய புண்ணியம். அதுக்கு மேலே ஒன்றும் நம்ம பெருசாக சாதிக்கணுங்கிறது இல்லை. சிவபூஜை பண்ணாவே போதுங்க. அதான் தபோதனர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடியார் உண்ட உணவு 3 உலகத்திலும் உயிர்களுக்கு பசி தீர்க்கும். அதான் மாகேஸ்வர பூசை அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க. அடியாரை வந்து நம்ம சாப்பிடலான்னு சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி அன்னதானம் பண்ணன்னு சொல்லக்கூடாதுங்க. அன்னதானன்னு வார்த்தை யாருக்கு சொல்லணும்? பொதுமக்களுக்கு தான் சொல்லணுமே ஒழிய, அன்னதானம் நடக்குது அப்படின்னா அடியார்களுக்கு சொல்லக்கூடாது. அடியாருக்கு செய்யறது வந்து அன்னதானம் கிடையாது, அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜை. அன்னதானங்கிறது வேற, மாகேஸ்வர பூஜை ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இது சாப்பாடு தான், அது சாப்பாடு தான். இது அடியார்களுக்கு போடுறது மாகேஸ்வர பூஜை, சிவபெருமானுக்கே செய்யற மாதிரி. அது அன்னதானம், பொதுவாக எல்லாத்துக்கும் போடுறது அன்னதானம். இன்னைக்கு அடியாரை கூப்பிடுற பொழுது வாங்க அன்னதானம் அப்படி கூப்பிடக்கூடாது. அமுது செய்யலாம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிடணும். சாப்பிடலான்னு சொல்லி இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. ஏலவார், அது என்ன சொல்றேன்னா இதுக்கு பேர் சீலமார் பூசை அப்படின்னு சொல்லி சொல்றாரு சேக்கிழார் பெருமாள். அடியாருக்கு செய்யக்கூடியது சீலமார் பூசை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய இருக்குது பெரிய புராணத்தில். அப்படி இறைவன் உண்கின்றான், அந்த அடியார் உண்ண இறைவன் உண்கின்றான். அவன் உண்ணவே அவன் உயிருக்கு உயிராக இருந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரும் உண்ணுகிறது. தீரவே பசித்தார். நாம் இனி பசிப்பினி இல்லாமல் தீரும்படி, அதாவது பசிப்பினியுடன் கூடிய பிறவி அரும்படி என்று குறிப்பு. அதாவது அவர் ரொம்ப பசியோடு இருக்கிறாரு. எதுக்கு அவர் பசியோடு இருக்கிறாரு? நம்மளுடைய பிறவி பிணியை நீக்குவதற்காக அவர் வந்திருக்கிறார் இல்லைங்களா? அவர் உண்டு மகிழ்ந்தா என்ன ஆகும்? நமக்கு பிறவி பிணி நீக்கும். அதாவது வந்த ஒரு அடியாருடைய பசியை நீக்கணும்னா நமக்கு இத்தனை பிறப்புகள் எடுத்த அந்த பிறவி நீங்குங்க. சோறிட்டார் சோறு பெற்றார் அப்படிம்பாங்க. சோறிட்டார் அப்படின்னா அடியார்களுக்கு சோறிட்டவர்கள் எங்க இருப்பாங்களா? சோறு பெற்றார்னா திருவடி அடைவாங்க, அதை முக்திக்கு போவாங்க அப்படிங்கிற. சோறுனா முக்தி. பொதுவாக சோறுங்கிறது சாப்பிட்ற சோறு, ஆனால் இந்த இடத்துல சோறுனா முக்தி. சோறிட்டார் சோறு பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அடியார்களுக்கு இடக்கூடியது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றார். இமக்குளக்குடி பாகருக்கு இனியவர் நமக்கு அப்படின்னார். இமக்குளக்குடி பாகர் அப்படின்னா அது அடுத்த பாட்டில். இப்ப வந்து என்ன சொல்றாரு? அம்மா கிட்ட சொல்றார், தபோதனர் தீரவே பசித்தார். மீண்டும் நாயனாரே பேசுறார் இந்த இடத்துல. நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும் இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவர அமைக்குமாறு எங்கனம் மனங்கே என அப்படின்னா இது ரொம்ப டெக்னிக்கா பேசுறாரு, அதாவது ரொம்ப நுட்பமா பேசுறாரு அம்மா கிட்ட. ஏன் அப்படின்னா, நமக்கு முன்பு இங்கு உணவில்லை. அம்மாவுக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே சாப்பாடு இல்லைங்கிறது அம்மாவுக்கு தெரியுமில்ல. அது ஏன் சொல்லி கேட்கிறாரு அப்படின்னா, நமக்கே முதல்ல சாப்பாடு இங்கே இல்லைங்கன்னு அந்த அம்மா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துடக்கூடாது. இது வந்துடக்கூடாதுங்கிறனால முதல்லயே சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் அம்மா ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுவாங்க. ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை வச்சிருப்பாங்க இல்லையா? அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் தெரியும். அதனால ஏற்கனவே சொல்லிடுறாரு, நமக்கு முதல்ல இங்க சாப்பாடு இல்லை. ஆனா இமக்குளக்குடிப்பாகற்கு இனியவர் அப்படின்னா மலையரசனுடைய மகள் அம்மா உமையம்மை. அப்படி மலையரசனுடைய மகளுக்கு கணவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார் வந்திருக்கிறார். அவருக்கு எப்படி உணவு படைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதாவது இந்த இடத்துல இனியவர் அப்படிங்கிறாருங்க. இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் அப்படின்னா சிவபெருமானுக்கு இனியவர்கள் யார் அப்படின்னா அடியார்கள் தான். தேவர்கள் எல்லாம் கிடையாது. சாமி யாருகிட்ட அன்பா இருப்பார் அப்படின்னா இந்த இவங்கிட்ட தான் அன்பா இருப்பார், நாயன்மார்கள்கிட்ட தான் அன்பா இருப்பார். அதான் இமக்குளக்குடி பாகற்கு இனியவர் நமக்கு. அப்புறம் இன்னடிசில் தகவல் அமைக்குமாறு எங்க நம்ம அங்கே எப்படி சாப்பாடு போடுறது அப்படின்னு கேட்கல. நமக்கே முதல்ல சாப்பாடு இல்லை, அது எனக்கும் தெரியும். ஆனாலும் வந்திருக்கிறவருக்கு சாப்பாடு போடணும், எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உணவு கொடுக்கணும், அமுது படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதான், அதாவது முன்னர் இங்கு நமக்கே உணவில்லை என்பது உண்மையே ஆயினும் இமயமலை பெற்ற குலக்கொடியாகிய பார்வதியின் பாகற்கு இனியவர் நமக்கு நாம் இனிய உணவு தக்கபடி அமைத்தல் வேண்டும், அது செய்யும் வலியாது. அனங்கன்னா தெய்வ பெண்ணேன்னு அர்த்தங்க. மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு? ஒரு கடவுள் மாதிரி தெய்வ பெண்ணே அனங்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அனங்குன்னா தெய்வ பெண். நமக்கு முன்பே கூறியது இதான், அதை சொல்லி சொன்னதுதான் நயங்க. நமக்கே முதல்ல சாப்பாடு இல்லைங்க அப்படின்னு அம்மா வாயிலிருந்து வந்துடக்கூடாது இல்லையா?
வந்த அடியாருக்கு சாப்பாடு போடணும், ஏனுங்க நமக்கே சாப்பாடு இல்லைங்க, அது வந்துடக்கூடாது, முடிஞ்சு போச்சு அதோட. அதனால அதைவே இவரே சொல்லிடுறாரு, நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும் அப்படிங்கறத சொல்லி கேட்கிறார். அம்மா கண்டிப்பா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு முன்பு என்று சொல்லி. அதாவது இதனை தெரிந்தே தாம் கேட்பதை மனைவியார் அறியும்படி முன்னுரையாக இதனை சொல்லி நாயனார் தொடங்கியவாறு, தாம் கேட்கும் வினாவுக்கு இகுதே ஒரு விடையாக கூடுமாதலில் அது தவிர்த்து வேறு விடையினை எதிர்பார்க்கிறார். இப்படி சும்மா கேட்டிருந்தா அந்த விடை அதே விடையா வந்திருக்கும், அதனால அதை சொல்லி கேட்கிறார். இமக்குலக்குடி பாகற்கு இனியவர் அப்படின்னார், ரொம்ப முக்கியம். அது அம்மா சிவபெருமானுக்கு ஒரு பாகத்துடைய இமயமைக்கு ஒரு பாகத்துடைய சிவபெருமானுக்கு இனியாராயினும் அடியாருக்கு என்று சொல்லி சொல்றார். இதே மாதிரி இன்னொரு இடத்துல வருதுங்க இனியார் அப்படிங்கிறது. எங்க வருது அப்படின்னா சிறுத்தொண்ட நாயனார் குணத்துல வரும். எல்லா பக்கம் போய் அடியாரை தேடிட்டு அவர் சொல்லுவார், இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படிம்பார். அந்த இடத்துல ஒரு இடம் வருது. அது ஒரு அடியார் தினசரி ஒரு அடியாருக்கு உணவு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடுவார். அந்த அன்னைக்கு யாரும் வரல, அதனால எல்லா பக்கம் போய் தேடி பார்த்து ஒருத்தரும் கிடைக்கல. கடைசியே சாமி உட்கார்ந்தாரு. சாமி வேற என்ன சொல்லி போட்டாருன்னா, எனக்கு தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லையாப்பா, நம்மளா இருந்தா போட்டா சாப்பிட்டுருவோம் இல்லையா. சாமி என்ன சொல்ல, தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லை, கூட இன்னொரு அடியார் வேணும் எனக்கு. இந்த ஒரு அடியாரை பிடிக்கிறதுக்கே போதும் ஆயிடுச்சு அவருக்கு. கூட இன்னொரு அடியாரா எல்லா பக்கம் போய் தேடுறாரு. எல்லா பக்கம் போய் தேடிட்டு கடைசியா இகத்தும் பரத்தும் இனியாரை காணேனார். அடியாரை காணன்னு சொல்ல, இனியாரை காணேன்னாரு. அப்புறம் மறுபடியும் இவர் என்ன சொன்னார், அவரே சொன்னார், சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன்னார். சாமி எல்லாரும் திருநீர் வைக்கிறாங்க, அவங்கள பார்த்து நானும் திருநீர் இடுவேன் சாமி அப்படின்னு சிறுத்தொண்டர் சொன்ன உடனே சாமி சொன்னார், உண்மை போல நீரிட்டார் யாருளர் உண்பீர் அப்படின்ட்டு. இந்த மாதிரி திருநீர் வச்சோம் யாரையா இருக்கிற உட்கார் அப்படின்னு சொல்லி பக்கத்தால் உட்கார வச்சார். திருநீர் வச்சதுனால சாமிக்கு பக்கத்தால் உட்கார ஒரு வாய்ப்பு சிறுத்தொண்ட நாயனார் கிடைச்சது. அப்ப திருநீர் வைக்கிறது எவ்வளவு சிறப்பு பாருங்களேன். நீ திருநீர் இல்லாத இருக்கவே கூடாதுங்க. மற்ற வேடங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதா இல்லையா அது வேற, ஆனா திருநீர் இல்லாம இருக்கவே கூடாது. நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னா அவை பாட்டு இல்லைங்களா. அது மாதிரி நமக்கு இந்த இடத்துல இமக்குலக்குடி பாகற்கு இனியவர் அப்படிங்கிறது சொல்ற, தேனொத்து எனக்கு இனியான் என்று சொல்லி, இனியன் தன்னடைந்தாருக்கு இடைமருதனேன்னு சொல்லி திருவிடைமருதர் பதிகத்துல வருது. அது மாதிரி உம்பரின் ஊரறித்த அப்பற்கு அமுது திருநருக்கு அந்திப்பறை அணிந்த துப்பற்கு என்று சொல்லி திருத்தொண்டர் அந்தாதியில் சொல்லப்படுது. அதே மாதிரி இறைவனுக்கு இணையாராகிய அடியவர்களே உயிர்களுக்கு இணையாராவர், உயிர்களுக்கு இணையராவர்களே இறைவனுக்கு இணையராவர் என்று சொல்லி அடியார்கள் தான் இனியார் என்று சொல்லி சொல்லார். அதான் இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன்றார். அணங்க என்ன தெய்வ பெண்ணே அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. சரி, அடுத்தது இப்ப ரெண்டே சொல்லிட்டார் இல்லையா. அடுத்தது அம்மா பேசுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்க. இந்த திருவமது முடிக்கிற வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே நடக்கும். கணவன் மனைவி எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறது, சாப்பாடு இல்லை ஆனா ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. எப்படி பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாருங்க. அம்மா சொல்றாங்க பாருங்களேன், மாது கூறுவல் மற்றொன்றும் காண்கிறேன், ஏதிலாரும் இணை தருவாரில்லை, போதும் வையிற்று போமிடம் வேறில்லை, தீது செய்வினையேற்கு என் செயல் என்று அம்மா சொல்றாங்க. மாது கூறு மற்றொன்றும் காண்கிறேன் அப்படின்னாங்க. சாமி இந்த அடியார் வந்த நேரம் நமக்கு வேற ஒண்ணுமே ஒரு வழியும் தெரியல. யாருகிட்டையும் போய் இனிமேல் கேட்கறதுக்கு வழி இல்லை, இனி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா பல முறை வாங்கியாச்சு, எத்தனை தடவை கொடுப்பாங்க. அதான் சொல்றாரு, ஏதிலாரும் இனி தருவார் இல்லை. ஏதிலாருன்னா அயலார்கள். வேற யாருகிட்டையும் போய் கேட்கறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. இப்ப அவ்வளவுதான், யாரு எல்லாம் கேட்கவங்க யார்கிட்ட எல்லாம் கேட்டா கொடுப்பாங்களோ எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு. எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கி அடியார்களுக்கு போட்டாச்சு. இனி யாரும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் என்ன சொல்லாருன்னா, காலமும் கழிந்து நள்ளிரவாயிற்று, இரவு நேரம் ஆகி போச்சு. நள்ளிரவு நேரத்தில் போய் யாரை போய் கேட்க முடியும். அதனால மற்றும் சென்று தேடக்கூடிய பிற இடங்களும் ஒன்று இல்லை, தீவினையனுக்கு இனி என்ன செயல் உள்ளது என்று சொல்லி அம்மா சொல்றாங்க. நல்ல நம்ம வளமா இருக்கிற பொழுது வந்திருந்தா இந்த அடியாருக்கு எப்படியெல்லாம் நாம சாப்பாடு கொடுத்துருக்கலாம். 4 வகையான உணவு அறுசுவையோடு கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப வந்திருக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம்னா, என்னுடைய தீவினை தான் இதற்கு காரணம். அவர் மேல தப்பு இல்லை, என்னுடைய தீவினை காரணம். நான் வந்த அடியாருக்கு
நினைச்ச மாதிரி அன்னம்பாளிப்பு செய்ய முடியாதுக்கு என்னுடைய தீவனை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அவங்க சொல்றாங்க. இதுல மற்றொன்றும் காண்கலைன்னா, அதாவது அதனை தவிர வேற ஒரு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏதிலார்னா அயலார் தீது செய்வனையருக்கு என் செயல் தாமும் நம் நாயகரும் மனத்தில் எண்ணியபடி அடியார் பூசைக்கு அமுதமைக்கு இயலாமையின் இல்லாலின் கடமையாகியதற்குரிய தாம் செய்த தீவனையின் பயனாகவே கருதி மனைவியார் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அம்மா அப்படி வருத்தப்படுகின்ற பொழுது இப்ப மீண்டும் அம்மா சொல்றாங்க, ஒரு யோசனை சொல்றாங்க. அதனாலதான் அவரு அம்மா கிட்ட சொல்ற பொழுது அதை சொன்னது. அம்மா ஒரு யோசனை சொல்றாங்க. செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர்முளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்கலுமாகும் மற்ற அல்லது ஒன்றறியேன் என்று அயர் உற ஒரு யோசனை சொல்றாங்க. இப்ப அடுத்த வேலைக்கு மேலைக்கு அடுத்த சீசன் அப்படிங்கிறோம் இல்லையா, மேலைக்கு சாப்பாட்டுக்கு வந்து அவர் வயல்ல போய் நெல் விதைச்சிருக்கிறார். யாரு? நாயனார், இளையான்குடி நாயனார். அவருக்கு ஒரு வயல் இருக்கு. அந்த வயல்ல நெல் விதைச்சிருக்கிறார். இப்ப மழை நல்லா தொடர்ந்து மழை பெய்யறதுனால பகல்ல விதைச்ச நெல் இப்ப எப்படி இருக்கு, எல்லாம் வந்து மழை தண்ணியில மேல வந்திருக்கும். அப்படி மேல வந்திருக்கும். அந்த நெல்லையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா எப்படியாவது சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு யோசனை சொல்றாங்க. ஒரு யோசனை தான் சொல்றாங்க. ஏன்னா மலையில வந்து எல்லாம் நெல்லெல்லாம் மேல வந்திருக்கும். அதாவது விதைச்ச நெல்லையெல்லாம் எடுத்து சாப்பாடு போட முடியும் அப்படின்னா நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது இல்லைங்களா. அதான் நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆனா அம்மா ஒரு யோசனை சொல்றாங்க. செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் அப்படின்னு. அத செல்லல் நீங்குவார். இன்று பகலில் வயலிலே விதைத்த செலிய நீர் முளை நெல்லை தேவரீர் வாரிக்கொண்டு வந்து கொடுப்பீர்களானால் அடியேன் வல்ல வகையாலே அமுது சமைத்தலும் ஆகும். இதனை தவிர்த்து வேறொரு வழியும் அறியேன். இப்போ அந்த நெல்லையெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ சாப்பாடு செஞ்சுட்டா அடுத்த சீசனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதை பத்தி எல்லாம் அவங்க கவலைப்படலை. இப்போ வந்திருக்கிற அடியாருக்கு பசி தீர்க்கணும் இல்லைங்களா. இப்போ வந்திருக்கிற அடியாருக்கு பசி தீர்க்கணும். அந்த நெல்லை தண்ணியில மிதக்கும், அதை எடுத்து வச்சு நாளைக்கு விதைக்கலாம் நாம நினைப்போம். நம்மளுடைய அறிவு அப்படிதானே வேலை செய்யும். அதை அப்படியே இருந்தா நாளைக்கு அதையெல்லாம் எடுத்து மீண்டும் நம்ம விதைச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்த அடியாருக்கு எப்படியாவது சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்கிறாங்க. சரி, அப்படி சொன்ன உடனே நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம், நல்ல யோசனை சொன்னப்போ அப்படின்னு சொல்லுவோம் நாம இல்லைங்களா. யோசனை கேட்டா யோசனை சொல்றப்ப அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, என்னைக்கோ தேடி வச்ச ஒரு செல்வம் கையில கிடைச்ச மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். அதான் சொல்றாரு பாரு, அந்த அருமையான, அதாவது மாற்ற மனைவியார் கூறமுன் பெற்றம் செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்துனர். என்னைக்கோ தேடி வச்ச ஒரு செல்வம் கையில கிடைச்ச மாதிரி. ஏன்னா ஒண்ணுமே வழி தெரியாது இருந்தவருக்கு அம்மா ஒரு யோசனை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதனால அத சொல்ற, மாற்ற மனைவியார் கூறமுன் பெற்ற செல்வம் என பெரிதுள் மகிழ்ந்து உற்ற காதலினால் ஒரு பட்டனர் சுற்று நீர்வயல் செல்ல தொடங்குவார். உடனே கூடை தூக்கி தலைமையில வச்சுட்டார். அம்மா சொன்ன உடனேயே அந்த நெல்லையெல்லாம் வாரி கொண்டு வருவதற்காக இப்ப என்ன பண்ணாரு, தலைமையில கூடை தூக்கி வச்சுட்டாரு. நேரம் என்ன தெரியுங்களா, 10 மணி 11 மணிக்கு மேல இருக்கு. இரவு 10 மணி 11 மணி. அந்த இரவு எப்படி இருந்ததுங்கிறது சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க. அதாவது ஒரு மை குழம்பு போன்ற இரவு அப்படிங்கிறார். ஒண்ணுமே தெரியாது. அவர் எப்படி போனார்னா, பல முறை நடந்து பழக்கம் இருக்குது அவருக்கு. நம்ம காட்டுக்குள்ள நம்ம கண்ணை மூடிட்டே போலாம் இல்லையா. எந்தெந்த இடத்துல வரப்பு இருக்குது, எந்த இடத்துல குழி இருக்குது, எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி அந்த நிதானத்திலேயே போறார். அவருக்கு வந்து வழியெல்லாம் எதுவும் தெரியல. அந்த பூச்சிகள் எல்லாம், அந்த இரவு பூச்சிகள் எல்லாம் அப்படியே பறந்து பழிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்குதான். இவரு அந்த நிதானத்திலேயே அப்படியே போறார். கால் பழக்கத்திலேயே போறார். பெற்ற செல்வம் என பெரிதும் மகிழ்ந்து, ரொம்ப முக்கியமான இடங்கள். ஆமா, அதாவது அம்மொழிகளை மனைவியார் சொல்ல கேட்டலும் நாயனார் முன்னை தேடி வைத்திருந்த செல்வம் பெற்றவர் போன்று மிகவும் மனமகிழ்ந்து பொருந்திய ஆசையினாலே சுற்றி நேருடைய தமது வயலுக்கு முளைவாரி கொண்டு வர போவதற்கு ஒருபட்டு தொடங்குவாராகி என்று சொல்லி அப்படியே சொல்றார். பகல் வித்திய சென்னல் என்று, பகல்ல நாற்றுக்கு தெளித்த நெல் என்று சொல்லி சொல்றார். பகல் வித்திய, அது வந்து சென்னல்ங்க. அடியார்களுக்கு வந்து எப்படின்னா, அது எப்படி அரிசி போடணும்னா நல்ல சென்னல் அரிசியா போடணுமா.
ஆமாம், அடியார்களுக்கு சிவபெருமானுக்கு நிவேதனத்துக்கும் உயர்ந்த ரக அரிசியை போடணும். அப்படி தான் அறிவாள் தாய நாயனார் போட்டாருங்க. சென்னல் அரிசினா இப்போ நம்மளுடைய இதில் சொல்லணும்னா வெள்ளை பொன்னின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதோட உயர்ந்த எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப மட்டமான அரிசியெல்லாம் போடக்கூடாது சாமிக்கு, கார அரிசியெல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி அடியார்களுக்கும் இருக்கிறதுல ரொம்ப உயர்வான ஒரு இதாக தான் போடணும் அப்படி சொல்கிறார். சுற்று நீர்வயல் செல்ல தொடங்குவார் அப்படின்னு சொல்லி உடனே வயலுக்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். பெருகு வானம் பிறங்க மலை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குரான் கருகு மையருளின் கணம் கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகெல்லாம். எப்படி இருக்குதுன்னா அந்த இடம், அந்த வயலெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே வானவெளியிலே விளங்க பெருமலை பொழிதலாலே அப்படியே மழை பெய்யுது, கனமான மழை. ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? ஆவணி மாதம் மக நட்சத்திரம் தான் நாயனார் திருவடி பேர் அடைஞ்சது. அதனால் ஆவணி மாதம் நல்ல மழை. அப்படியே எப்படி இருக்குதுன்னா ரெண்டு பக்கம் வெளியே எதுவும் தெரியாது. போனோம்னா எந்த ஒரு இடமும் தெரியாது. இருண்ட நள்ளிரவானது கருகிய மை போன்ற இருள் கூட்டம் தனது செறிவு விட்டு உருகின்றது போன்ற நேரத்தை உலகெல்லாம் தோன்றியதாகவே அப்படியே அந்த நேரத்தில் அப்படியே போறார். மழையும் பெஞ்சு கொண்டிருக்கிறது. அப்படியே கருகும் மையிருளின் கண் என்று சொல்லி கட்டு உருகுகின்றது போன்றது என்று சொல்லி கருமையை செறுகின்ற கருமையுடைய ஒரு அந்த இருள் போன்றது அந்த நேரத்தில் அப்படியே போறார். நாயனார் புறப்பட்ட அந்த அரிய செயலினாலே உண்மையை மறைத்திருந்த ஆணவ இருளின் செறிந்த வன்மையானது தனது கட்டுவிட்டு உலகமெல்லாம் உயிர்கள் நல்லுணர்ச்சி பெற காரணமாயது என்பது ஒரு உட்குறிப்பு. அது அவர் போன நேரம் இருள். இப்போ நாயனார் மூலமா அந்த ஆணவ மலம் நீங்கி உயிர்கள் எல்லாம் உய்வு பெறப்போகுது அப்படின்னு இந்த செயல் செய்யறதுனால உய்வு பெறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றார். காரிட்ட ஆணவ கருவறையில் என்று தாய்மானவர் பாடுவது போல சொல்றாரு. ஆணவம் அந்த கட்டு விட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னும் இவ்வுலகத்தவர் யாவரும் துண்ணெனும்படி தோன்ற முன் தோன்றிடில் வண்ண நெடிய மைக்குலம்பாம் என்று நன்னல் செய்யா நடியிருள் யாமத்து. அதாவது அதனை எண்ணுகின்ற இந்த உலகத்தவர் வேறு எவரும் துண்ணென நடுக்கமுறும் வகை தோன்ற அவ்வாறு அவ்விருள் கண் முன்னே புலப்படும் காலத்தில் அந்த நீடிய வண்ணமுடைய மைக்குலம்பே இதுவாம் என்று கொண்டு வெளிப்புறப்பட இயலாதபடி இருள் சரிந்த நடுயாமத்தில் நல்ல நடு ஜாமத்தில் அப்படியே குழம்பு போன்ற இருள் நேரத்தில் நாயனார் போறார் அப்படின்னு சொல்லி என்னும் இவ்வுலகத்தவர் அருட்செருவை நோக்காது இருட்செருவை நோக்குகின்ற என்று சொல்லி நல்ல நடு ஜாமத்தில் அது மாதிரி போறார். உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடா கொல்லம் முன்கவித்து குறியின் வழி உள்ளுறங்கும் மயல் புக போயினார் வல்லர் இளையான்குடி மாறனார். இந்த இடத்துல வள்ளல் அப்படிங்கிறாருங்க. வள்ளல் அப்படின்னா எதிர்பாராது கொடுக்கக்கூடியவங்களுக்கு பேர் தான் வள்ளல். அதான் சொல்ற உள்ளம் அன்பு கொண்டு அப்படிங்கிறார். அப்படியே அன்போடு தமது உள்ளத்தை அன்பானது தன் வசப்படுத்தி கொண்டு ஊக்கந்தந்து செலுத்த தாம் வாரிக்கொண்டு கொணரும் முளை நெல்லை கொல்ல தக்கதொரு இறை கூடையை தலைமையில் கவித்து ஒரு கூடையை தலைமையில வைத்து கொண்டு அப்படியே நீர்ப்பறவைகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்படியே வயலுக்குள்ள போய் வள்ளலாராகி இளையான்குடி மாறனாயினார் போயினார் என்று சொல்லி அப்படி அந்த இரவு நேரத்தில் எல்லா பறவைகள் எல்லாம் கூட தூங்கிருச்சு. அந்த நீர்ப்பறவைகளும் கூட தூங்குற நேரம். அந்த நேரத்தில் உள்ளம் அன்பு கொண்டு அன்பை துணை கொண்டு போறாருங்க. நாயனார் எப்படி போறாருன்னா அன்பை துணை கொண்டு போறாருங்க. கண்ணப்ப நாயனார் மலை ஏறுற பொழுது அப்படிதான் சொல்லுவார் சேக்கிழ பெருமான். நாணன் போறான், இவர் பின்னாடி போறாரு. நாணனுக்கு முன்னாடி இவரோட அன்பு போகுதான். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற அப்படின்னு சொல்லுவார். நாணன் கூட போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு தான் வழி தெரியும், கூட்டிட்டு போறான். கண்ணப்ப நாயனார் அதுக்கு பின்னாடி போறாரு. ஆனா கண்ணப்ப நாயனாருக்கு முன்னாடி நாணனுக்கு முன்னாடி அவருடைய கண்ணப்ப நாயனருடைய அன்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி இந்த இடத்துல அன்பு துணையோட போனார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடியார் மேல இருந்த அன்பு துணை கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னும் உலகத்தர் என்று சொல்லி சொல்றேன். அடுத்த வாரம் அப்புறம் பார்த்துக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான இடது வள்ளலார்னு நாயனாரது வள்ளல் தன்மை என்று சொல்லி சொல்றாருங்க. கங்குள் தான் உருகின்றது போன்றதாக உலகெல்லாம் யாவரும் செய்ய நடு யாமத்திலே என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படியே காலில் தடவி தடவி போறாராம். அடுத்த பாட்டில் சொல்றாரு, காலில் தடவி தடவி
அப்படியே போய் பழக்கமான பாதைங்கிறனால அப்படியே அந்த வரப்பு மேலே எல்லாம் ஏறி போய் அதை அரிச்சிட்டு வர்றாரு. சரி, அம்மா அப்புறம் அவர் நெல் போய் எடுத்து கொண்டு வருகின்ற வரைக்கும் அம்மா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, உள்ளே போய் படுத்து தூங்கிட்டு இருக்கல, வாசப்படியிலே நின்றுட்டு இருந்தாங்க. அப்படியே வாசம் எப்போ வருவாங்க அந்த நெல்லை எப்போ கொண்டு வருவாங்க, அதையெல்லாம் சேத்தையெல்லாம் சேரத்தானே இருக்கும், வயலில் இருக்கிற நெல் அதையெல்லாம் கழுவி அப்புறம் அதையெல்லாம் அடுப்பில் மூட்டி அதை வறுத்து அந்த உண்மையெல்லாம் போக்கி அதற்கு பிறகு அரிசியாக்கி, இதெல்லாம் நடக்கிற காரியங்களா நம்ப முடியுதா அப்படின்னா நாயன்மார்கள் செஞ்சுருக்கிறாங்க, வெடிய செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம், ஒரு அடியாருக்கு சாப்பாடு போடுறதுக்காக வெடிய செஞ்சுருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பரிமாறிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சாப்பாடு போடுறோன்னா நம்ம தெரிச்சு ஓடி போயிடுவோம் இல்லைங்களா. ஐயா நான் இல்லைங்க, நான் வேற யாரும் நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, நான் இல்லைங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். அதான் நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. சாமி எல்லா வசதியும் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்குறாரு. ஒரு அடியார் வந்தால் சாப்பாடு போட முடியாத என்ன நமக்கு, அப்படியே அந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம். 100 பேர்த்துக்கு சோறு போடலாம் இல்லைங்களா, யாராவது முடியாதுன்னு சொல்லுங்க. ஆனால் ஒருத்தருக்காவது போடுறோமானா போடுறதில்ல. அதான் நம்மளுடைய அறிவு அங்கே வேலை செய்யலை இல்லைங்களா. 100 பேர்த்துக்கு போடுற அளவுக்கு தான் எல்லாரும் இருக்கிறோம் இல்லைங்களா. யாருமே குறைவானவங்களெல்லாம் சொல்ல முடியாது. என்னால் சாப்பாடு போட முடியாதுங்க அடியாருக்கு சொல்லக்கூடிய ஒருத்தரும் கிடையாது. சாமி நல்லா வச்சிருக்காரு. அண்டமுள்ளுடையார் என்ன குறை, அண்டமுள்ளுடையாருடைய அடியார்கள் நல்லா இருக்கிறாங்க எல்லாரும், எனக்கு தெரியும் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, நல்லா வச்சிருக்கிறார் சாமி. ஆனால் நமக்கு மனசு மட்டும்தான் கொஞ்சம் கோணல் மானலாம் இருக்கு. ஒரு சிலர் நல்லா செய்யறாங்க, அது பரவாயில்ல இல்லைங்களா, அப்படிதான் இருக்கும். அது பக்குவம் வருகின்ற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அம்மா வாசப்படியிலேயே போய் நின்று இருக்கிறாங்க, விடிய தூங்கல. அவரை நெல்லையெல்லாம் எடுத்துக்கொண்டு கையில கொடுக்கிற வரைக்கும் அப்படியே வாசப்படியிலே நின்று. அதான் சேக்கிழா பெருமான் சொல்றாரு. அதற்கு பிறகு வாங்கி அதையெல்லாம் கழுவி எப்படி செஞ்சாங்கன்னா, விறகு இல்லை, சாப்பாடு செய்யறதுக்கு விறகு இல்லை. அப்படியே விறகு இருந்தாலும் அரிசி ஆக்குனாலும் குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றும் காய்கறி இல்லை, குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி இல்லை, விறகே இல்லை. எப்படி தான் செஞ்சாங்க அப்படின்னா, எப்படி செஞ்சாங்கிறது அடுத்த வாரம் நம்ம தான் பார்க்கலாம். சேக்கிழா பெருமான் சொல்லியிருக்காரு, அப்படியெல்லாம் அமுது செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இளையான்குடி நாயனாருடைய புராணங்க. ஆமாம், அதனால தான் அவருக்கு குபேரனுக்கு நண்பராக இருக்கக்கூடிய, குபேரனுக்கு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கொடுத்தார். அடியார்களுக்கு வறுமை நிலையிலையும் உணவு போட்டதுனால அந்த நிலையை கொடுத்தார். அதனால அடியார்களுக்கு அன்னம்பாளைக்கு மேல இது வரைக்கும் வேற எந்த ஒரு பூசையும் கண்டுபிடிக்கலைங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, சீலமார் பூசை அப்படின்னு சொல்றார் சேக்கிழா பெருமாள். சீலமார் பூசை. ஆமா, இது மற்றதெல்லாம் பூசை, அது சீலமார் பூசை அப்படிங்கிறார். அதுக்கு மேல ஒரு பூசை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். எனக்கு திருமுறையெல்லாம் தெரியாது, சைவ சித்தாந்தமெல்லாம் தெரியாது, ஆகமெல்லாம் நான் படிக்கல, வேதமெல்லாம் படிக்கல, அடியார்களுக்கு சாப்பாடு மட்டும் போட தெரியும், அது ஒன்னே போதும். இதெல்லாம் படிச்சுட்டு அது செய்யலைன்னா படித்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுங்க, அது மட்டும் நல்லா தெரியுங்கன்னா போதும், அதே போதும், நம்ம வேற ஒன்றும் தேவையில்லை. இதை எப்படி செய்யணும்னா அன்போடு செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்த அளவுக்கு நாம் நிறைவு செய்து கொண்டு அடுத்தது நம்ம 17 பாட்டு பார்த்துருக்கிறோம். 18வது பாட்டில் அடுத்த அர்த்தம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நச்சவம் வெள்ளி மல்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.